Dear students, இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய மெமரி. மெமரி அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டரில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று என்னன்னு சொன்னால் மெயின் மெமரி, இன்னொன்று செகண்டரி மெமரி. மெயின் மெமரிங்கிறது என்னன்னு சொன்னால் கம்ப்யூட்டருக்கு இன்சைடில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெமரி, கம்ப்யூட்டருக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய மெமரிகள், அதுதான் மெயின் மெமரி அல்லது ப்ரைமரி மெமரி அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று செகண்டரி மெமரிங்கிறது நம்ம அடிஷ்னலாக வெளியில் போடக்கூடிய இந்த யூஎஸ்பி, டிஸ்க்கு, பென்ட்ரைவு இதெல்லாமே வந்து செகண்டரி மெமரி மாதிரி. பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் மெயின் மெமரி பற்றி பார்க்க போகிறோம். மெயின் மெமரிங்கிறது கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஸ்டோரேஜ் டிவைஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மெமரி ஹைரார்க்கியில் சென்ட்ரலில் இருக்குது, நடுவில் இருக்கக்கூடிய மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மெமரி வந்து வேகமாக செயல்படக்கூடிய மெமரி. இந்த மெயின் மெமரி ஹை ஸ்பீடில் செயல்படக்கூடிய மெமரி. மெயின் மெமரியில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய ரேம் சிப் இருக்கும், ரேம் இருக்கும், ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் ரோம் இருக்கும், சின்ன போர்ஷன் மட்டும் ரோம் இருக்கும். அப்போ ரேமும் ரோமும் கலந்தது தான் என்னன்னு சொன்னால் மெயின் மெமரி. அது நிறைய ரேம் இருக்குது, கொஞ்சம் ஒரே ஒன்று ரோம் இருக்கும். இதுதான் மெயின் மெமரி சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ரேம் அப்படின்னா என்ன, ரோம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியானது தான், நீங்கள் கேள்விப்பட்டு போய் இருந்தாலும் அதை நான் ரிமைண்ட் பண்ணுறேன். ரேம் அப்படின்னா அதோட எக்ஸ்பென்ஸ் என்னன்னு பாருங்க. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதை வேற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரீட் அண்ட் ரைட் மெமரி. ரீட் அண்ட் ரைட் மெமரியை தான் ரேம் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இன்னொரு வேற மாதிரி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இது ஒரு வாலட்டைல் மெமரி. வாலட்டைல். வாலட்டைல் அப்படின்னு சொன்னால் தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா எளிதில் ஆவியாகிற அப்படின்னு. அப்படின்னு அர்த்தம் இந்த டேட்டாவை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதான் வாலட்டைல் மெமரி. இதோடைய டேட்டாவை நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? அடுத்து இந்த ரேம் மெமரியில் ரேமில் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று பாருங்க, என்னென்ன டைப்னா ஸ்டாட்டிக் ரேம், அதான் எஸ் ரேம் போடுங்க பாருங்க, ஸ்டாட்டிக் ரேம். இன்னொன்று என்னன்னு சொன்னால் டைனமிக் ரேம். ரெண்டு டைப் வந்து இந்த ரேமில் இருக்கு. ஸ்டாட்டிக் ரேமில் என்ன இருக்கு, டைனமிக் ரேமில் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிக் ரேமில் என்ன இருக்குன்னு சொன்னால் ஃபிளிப் ஃப்ளாப்கள். ஏற்கனவே நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். ஃபிளிப் ஃப்ளாப்புகள் அப்படிங்கிறது டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட்டு. ஃபிளிப் ஃப்ளாப்புங்கிறது ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்பில் நம்ம என்ன செய்யலாம், ஒரே ஒரு பிட்டை மட்டும் நம்ம என்ன செய்யலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஸ்டாட்டிக் ரேமில் ஃபிளிப் ஃப்ளாப்புகள். அது எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா டிரான்சிஸ்டர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. டிரான்சிஸ்டர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஃபிளிப் ஃப்ளாப்புகள் இந்த ஸ்டாட்டிக் ரேமில் இருக்கு. அடுத்து இதனுடைய பண்புகள் அப்படின்னா என்னன்னு சொன்னால் இதனுடைய அடர்த்தி, டென்சிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் இதனுடைய விலை அதிகமாக இருக்கும். இது ஸ்டாட்டிக் ரேமில் பற்றி சொல்கிறது. அடுத்து என்னன்னு சொன்னால் இந்த ரேமில் நம்ம மெமரி ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டிய சில மெமரி நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணி முடிச்சு ரெஃப்ரெஷ் பண்ணுறோம்னா எதுக்காக வேண்டி, அது எல்லாமே இந்த பழைய பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். பட் இந்த எஸ் ரேமில் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மெயினாக என்னன்னு சொன்னால் பைபோலார் டிரான்சிஸ்டர்கள், மாஸ் டிரான்சிஸ்டர்களை கொண்டு தான் இந்த எஸ் ரேமை உருவாக்குறாங்க. மாஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர். அந்த டிரான்சிஸ்டர்களை கொண்டு தான் இந்த எஸ் ரேம் வந்து உருவாக்குறாங்க. இது எஸ் ரேம். அடுத்து பாருங்க டைனமிக் ரேம். டைனமிக் ரேமில் என்ன இருக்குது, டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கெப்பாசிட்டர்கள் மற்றும் மாஸ் டிரான்சிஸ்டர்கள். கெப்பாசிட்டர்கள், மாஸ் டிரான்சிஸ்டர், இதை ரெண்டு தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இதனுடைய பண்புகள் பார்க்குறப்ப இதனுடைய அடர்த்தி எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது, ஆனால் விலை கம்மி. டைனமிக் ரேமை பொறுத்த வரைக்கும் விலை கம்மி. அதனால தான் இந்த கம்ப்யூட்டரில் மெயின் மெமரியாக யூஸ் பண்ணுறது என்ன சொல்கிறாங்க, எதை யூஸ் பண்ணாங்கன்னா அந்த டி ரேமை தான் யூஸ் பண்ணாங்க. காரணம் என்னன்னா விலை கம்மி. கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறதுனால அந்த சார்ஜை வந்து நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கணும், மெயின்டைன் பண்ணணும். கெப்பாசிட்டி வேலையை என்ன, சார்ஜ் பண்ணுறது, சார்ஜை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் மெமரி ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். கண்டிப்பாக இங்கே ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால் அந்த கெப்பாசிட்டி கூடிய சார்ஜ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்து இந்த டிரேம் எதனால் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மாஸ் டிரான்சிஸ்டரில் மட்டும்தான். எஸ்ரேமை பொறுத்த வரைக்கும் பைபோலார் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி இருக்கும், மாஸ் டிரான்சிஸ்டர் இருக்கும். ஆனால் டிரேமை பொறுத்த வரைக்கும் மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் டிரான்சிஸ்டரில் மட்டும் வச்சு தான் இதை வந்து உருவாக்குறாங்க. இதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ இதான் ரேம். இப்போ ஒரு ரேம் சிப்பினுடைய ஒரு பிளாக் டயக்ராம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். என்னென்ன ஒரு சின்ன ஒரு ரேம் சின்ன டயக்ராம் தான் ஒரு பிளாக் டயக்ராம் சொல்கிறது. இதோடைய மெமரி கெப்பாசிட்டி பாருங்கள் 128 × 8 அப்படின்னு போட்டால் என்ன அர்த்தம், 8 பிட்டுகள்
8 பிட்டுகள் 128 வேர்டுகள். இதுதான் என்னுடைய மீனிங். இதுதான் என்னுடைய மெமரி கெப்பாசிட்டி. ஒரு ரேமுடைய மெமரி கெப்பாசிட்டி சிம்பிளாக. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்புட்டு பாருங்கள், இதெல்லாம் இன்புட்டு. அதே மாதிரி இங்கே ஒரு பஸ் டேட்டா பஸ் இருக்குது, இங்கே இது ஒரு டேட்டா பஸ் இருக்குது. இன்புட்டுகள் பாருங்கள், CS1 அப்படின்னா சிப் செலக்ட் 1, CS2 சிப் செலக்ட் 2, அடுத்து RD அப்படிங்கிறது ரீட், WRங்கிறது ரைட். இந்த மாதிரி 4 இன்புட்டுகள். இது இல்லாமல் 2 பஸ், ஒன்று 8 பிட் டேட்டா பஸ், இன்னொன்று 7 பிட் அட்ரஸ் பஸ். இந்த மாதிரி 2 இருக்குது. இந்த ரேமை எப்படி நம்ம செலக்ட் பண்ண முடியும்னு சொன்னால், இந்த இன்புட் வருது இல்லையா, இதுக்கு நம்ம இந்த CS1 வந்து நம்ம 1, CS2 வந்து 0 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா, 1ன்னா உங்களுக்கு தெரியும் 1 அப்படின்னு சொன்னால் 5 வோல்ட் ப்ளஸ் 5 வோல்ட், 0 அப்படின்னா 0 வோல்ட். இப்போ CS1க்கு வந்து 5 வோல்ட் வருது, CS2க்கு வந்து 0 வோல்ட் வருது அப்படின்னு சொன்னால் இந்த ரேம் வந்து செலக்ட் ஆகிடும். அதான் சிப் செலக்ட்டுங்கிறது. அப்போ இந்த இன்புட்டை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், இந்த ரேம் இந்த மெமரியை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இதுதான் இதனுடையது. அடுத்து பாருங்க, டேட்டா பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பை டைரக்ஷனல் டேட்டா பஸ். பை டைரக்ஷனல் அப்படின்னு ஆரம்பம் இருப்பாங்க, நம்ம 2 டைரக்ஷன்லையும் போட்டிருக்கோம். அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா, ரீட் பண்ணலாம், இந்த மெமரியில் இருக்கிற ரீட் பண்ணிக்கலாம், அதே சமயத்தில் மெமரியில் நம்ம ஸ்டோர் பண்ணலாம், அதை ரைட் பண்ணலாம். அதனால 2 டைரக்ஷனில் போட்டிருக்கோம், ரீட் அண்ட் ரைட். ரைங்களா, அதான் பை டைரக்ஷனல் பஸ். அப்போ ஒரு ரேம் சிப்பில் இதுதான் இது பேசிக்காக பார்த்துங்க. ரைட், அடுத்து நம்ம என்ன போகிறோம், ரோம் சிப்புக்கு போகிறோம். ரோம் அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு தெரியும், ரீட் ஒன்லி மெமரி. இதில் ரீடு மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். இந்த மெமரியோட பர்பஸ் என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம் பெர்மனெண்ட்டாக இருக்கும். நிரந்தரமான ப்ரோக்ராம்களை சேமிப்பதற்கு பயன்படக்கூடிய மெமரி என்னன்னு சொன்னால் இந்த ரோம். அந்த இப்போ ரோமுடைய அமைப்பை பார்த்துட்டு அப்புறம் நம்ம டைப்ஸை பார்ப்போம். ரோம் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் CS1 அப்படிங்கிற இன்புட் இருக்குது, ஒரு கண்ட்ரோல் இன்புட் இருக்குது. CS2 சிப் செலக்ட் 2, சிப் செலக்ட் 1 அப்படிங்கிற இன்புட் இருக்குது. பட் ரீட் ரைட் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோல் இன்புட்கள் கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னால், இங்கே நம்ம ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் இதில் பாருங்கள், இந்த 8 பிட் டேட்டா பஸ் பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷன் தான், ஒன்லி ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். அதனால் டேட்டா பஸ் வந்து ஆர்எம்ஆர் வந்து ஒரு திசையில் தான் போட்டிருக்கீங்க, யூனி டைரக்ஷனல் டேட்டா பஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 9 பிட் அட்ரஸ் பஸ், இந்த ரீட் ரைட் கண்ட்ரோல் இங்கே கிடையாது. இதுதான் ரோம் சிப். ரைட், இதில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்குது. ஒன்று மாஸ்க்டு ரோம். மாஸ்க்டு அப்படின்னா என்ன அப்படின்னா மறைக்கப்பட்ட. அப்படின்னா இதில் ப்ரோக்ராம் அடிக்கிற டேட்டா எப்படி பண்ணுறாங்கன்னா, இதை ஃபேப்ரிகேட் பண்ணுறப்பயே இந்த ரோமை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறப்பே தயாரிக்கிறப்பே ப்ரோக்ராமோட தயாரிச்சது. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த டேட்டாவை நம்ம என்ன செய்ய முடியாது. ஒரு முறை நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த டேட்டாவை நம்ம மாற்ற முடியாது, அழிக்க முடியாது. மாஸ்க் மறைக்கப்பட்ட உள்ள வந்து இந்த ப்ரோக்ராம் ஃபேப்ரிகேட் பண்ணுறப்பயே ப்ரோக்ராம் பண்ணிடுறது. அப்போ நமக்கு தெரியாது, என்ன ப்ரோக்ராம் தெரியாது. அப்போ அது வந்து ஒரு மாஸ்க் ரோம் அப்படிங்கிற ஒரு டைப். அடுத்த டைப் பாருங்க, ப்ரோம் அப்படிங்கிறது. ப்ரோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ப்ரோக்ராமபிள் அப்படின்னு வருது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் முறையில் நம்ம என்ன செய்யலாம், நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் முறையில் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன, தயாரித்து ஃபேப்ரிகேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேவையான டேட்டாவை ஒரே ஒரு முறை மட்டும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ப்ரோக்ராம் பண்ணலாம். அது ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம மாற்ற முடியாது, அழிக்க முடியாது. இதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி, ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ரைட், அடுத்து பாருங்க, ப்ரோம் அப்படிங்கிறது அப்படின்னு என்ன, எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி, பட் அது என்ன அடிஷனல் என்ன சேர்ந்துருக்கு, எரேசபிள் அப்படின்னு என்ன, இதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஆனால் தேவைக்கேற்ப நமக்கு தேவைப்படுது, டேட்டாவை மாற்றணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இதில் இருக்கிற டேட்டாவை மொத்தமாக எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாம், ஒரு புதிய ப்ரோக்ராமை நம்ம என்ன செய்யலாம், நம்ம அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். புது டேட்டாவை நம்ம அதில் என்ன செய்யலாம், ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். சரிங்களா, எரேசபிள் சொல்கிறோம். எப்படி எரேஸ் பண்ணுறது, எதை யூஸ் பண்ணி நம்ம எரேஸ் பண்ணுறதுன்னு சொன்னால், அல்ட்ரா வயலட் லைட், புற ஊதா வெளிச்சம்னு நீங்கள் கேட்டுருப்பீங்க. அல்ட்ரா வயலட் லைட், அந்த லைட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இதை நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். அந்த டேட்டாவை எரேஸ் பண்ணி புதுசாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அது எரேசபிள் அப்படிங்கிறது. ரைட், அடுத்து பாருங்கள், ப்ரோம் WE வருது அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு தெரியும் எரேசபிள்
ப்ரோக்ராமபிள் ரீடபிள் மெமரி. இந்த இ அப்படின்னா எலக்ட்ரிக்கலி அர்த்தம். அதே தான் EEPROM தான், பட் எலக்ட்ரிக்கலி எரேசபிள். அந்த வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அப்போ EEPROM மாதிரியே தான் இதோட அமைப்பு இருக்கு. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னு சொன்னால் அந்த எரேஸ் பண்ணுற மெத்தட் மட்டும் வேறு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அல்ட்ரா வயலட் லைட் அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த டேட்டாவை நம்ம எரேஸ் பண்ணணும். பட் இங்கே என்ன எலக்ட்ரிக்கலி அப்படிங்கிற வார்த்தை வரதுனால ஹை வோல்டேஜ் பல்சஸ் அதை நம்ம அப்ளை பண்ணோம்னா அந்த டேட்டாவெலாம் எரேஸ் ஆகிடும். அப்போ அந்த எரேஸ் பண்ணுற மெத்தட் மட்டும்தான் வேறு. சரிங்களா? அப்போ இந்த ரோமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி 4 டைப் இருக்குது. மாஸ்க்டு ரோம், ப்ரோம், EEPROM, EEPROM அப்படிங்கிற 4 டைப்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு சேர்ந்தது தான் மெயின் மெமரி. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கில் அடுத்த முறை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.